அனைவருக்கும் வணக்கம். இயற்கை நமக்கு வழங்கிய நிறைய செல்வங்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட விருப்பமும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். பட் கண்டிப்பாக இந்த புங்கை மரம், நான் என்ன மரம்னு கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா, புங்கை மரம். அதை வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த காற்று வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு ஆக்சிஜன் லெவல் கூடுங்க. அந்த கொரோனா டயத்துலலாம் நம்ம ஆக்சிஜன் எவ்வளவு டிமாண்டில் இருந்துச்சு, சிலிண்டர்லாம் அவ்வளோ இது கிடைக்கக்கூட மாட்டேன்ருச்சு. பட் அப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து இயற்கையாக நிறையா இருக்குது. நம்ம வந்து அரச மரம், இந்த மாதிரி புங்கை மரம், வேப்பம் காற்று கூட ரொம்ப நல்லது. இந்த மரத்தில் வந்து ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்கும். அப்போ நான் இப்போ தங்கி இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் இன்னும் ஊருக்கே போகலை, நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். என்னோடய பெட்ரூமுக்கு ஜன்னல் திறந்தாலே இப்போ ஜன்னல் வழியாக தான் அதை காட்டுறேன். அழகாக அந்த புங்கம் காற்றுங்க, இது டெய்லி நான் சுவாசிக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த புங்கை மரத்தோட இலை, தலை, பூவு, காய் எல்லாமே, பட்டை எல்லாமே சித்தா ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த விதைகளில் நமக்கு வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து வலி நிவாரணி, அதாவது நமக்கு பெயின் எடுத்ததுன்னா நம்ம ஸ்ப்ரே மாதிரி அல்லது ஆயின்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலி நிவாரணியாக இதை பயன்படுத்துகிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த விதையில் மட்டும் எண்ணெய் இல்லைங்க, பூலையுமே எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அதுவுமே நமக்கு பெயினுக்கு ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி, காலெலாம் நடக்க முடியாமல் இந்த வாத நோய் எப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குமே ரொம்ப பயன்படுது அப்படிங்கிறாங்க. இது வந்து இலை, பூவு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இப்போ ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்சரைசர் நம்ம பயன்படுத்துகிறோங்க. அது மாதிரி இந்த எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை நமக்கு வந்து பயன்படுது. இப்போ வந்து புண்ணுலாம் வந்துடுச்சுன்னா இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். அப்போ அதில் வந்து கிருமிகள் இருக்கும் பார்த்தீங்களா, பாக்டீரியாஸ், அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஒரு குறைச்சிரும். புண்ணை ரொம்ப சீக்கிரமாக இது இலையை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயன்படும். அப்போ இந்த புண்ணில் வந்து நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். தழும்பு வந்து இருந்துச்சுன்னா தழும்பும் ஆறணும். அதில் திரும்ப பாக்டீரியாக்கள் நமக்கு வராமல் அதை சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணி புண்ணை வந்து நமக்கு நல்லா சீக்கிரம் ஆற்றி விட்டுரும். தழும்பு, வடு அப்படின்னு சொன்னால் அது இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதாங்க. சுகருக்கு வந்து இந்த இலையை சாறு எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க. நம்ம கட்டுறது கைமண் அளவு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இப்போ இதை நான் யூடியூப்பில் இருக்கிறதால உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இந்த பூவெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த இலையையும் பார்த்துக்கோங்க. இது பிப்ரவரியிலங்க அப்படியே ட்ரையாக இருந்துச்சு. அப்போ கூட நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே இலையே இல்லாமல் கொட்டி போச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிப்ரவரி எண்ட்லேயே நான் ஒரு மிடில் எடுத்திருந்தேன். எண்ட்லேயே ரொம்ப செழிப்பாக வந்துடுச்சு. இப்போ மார்ச்சில் நிற்கிறோம். நம்ம இந்த இடத்துல இந்த இந்த இலையை, பூவை காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுகருக்கு பெஸ்ட்டு மெடிசின். நமக்கு வந்து சுகரில் வந்து குளுக்கோஸ் அளவை குறைச்சிரும். இப்போ நமக்கு வந்து அப்போ வந்து இது பெஸ்ட்டு மெடிசனை நம்ம சுகருக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த இலையை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ ப்ரீத்திங்கே ரொம்ப ட்ரபிளாக இருக்கிறப்ப, இப்போ எவ்வளோ கொரோனா டயத்தில் இதெல்லாம் தான் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். சாதாரணமாக வீசிங் வந்துடும், ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா அந்த கிருமிகள், கொரோனாவோட கிருமிகள் வந்து நம்ம லங்ஸை வந்து நம்ம ப்ரீத் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் ஆக்சிஜன் தான் பத்தாமல் போயிருக்கு. இப்போ இயற்கையிலே நமக்கு கிடைக்கிது பார்த்திங்களா, இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். நம்ம டெய்லி ப்ரீத் பண்ணும்போது அந்த லங்ஸையும் கூட க்யூர் பண்ணி வச்சிடும், லங்ஸ் வந்து கிளியர் பண்ணி வச்சிடும். இப்போ நான் வந்து என்னோடய பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இந்த இருக்குது. நான் ஜன்னல் வழியாக காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்னோடய பெட்ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் ஜன்னல் திறந்து வச்சு அந்த காற்றுல நான் சுவாசிக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துக்க. இந்த இலையை பயன்படுத்திங்க. பூவு, காய், எண்ணெய் எடுப்பாங்க. ஆக்சிஜன் லெவலில் அதிகரிக்குது. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இந்த புங்கை மரமாகவும் இருக்கட்டும், வேப்ப மரமாகவும் இருக்கட்டும். அதேமாதிரி அரச மரம்லாம் வீட்டில் ரொம்ப பக்கத்தில் வளர்க்க மாட்டாங்க. அது கோவில் பக்கத்தில் இருக்கும், வேறு எங்கேயா தூரத்தில் இருக்கும். வளர்க்கக்கூடிய மரங்களில் முருங்கை மரம், இந்த புங்கை மரம், அடுத்தது வாழை மரம், நிறைய மரங்களை வளர்த்து நம்ம இயற்கை வளங்களை நம்ம அனுபவிச்சுக்கணுங்க. கீரை வகைகளையும் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம்.